fornicator or profane person as Esau, who for one morsel of meat sold his birthright. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை வேதம் என்ன சொல்லுகிறது? சீர்கெட்டவன். What does the Bible say about Esau who sold his birthright? He says he is a profane person. இன்னைக்கு அநேகர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகளை, கிரீடத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். So today many of us despise the crown and the honor the Lord has given us. சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு உள்ளதை, உன்னுடைய கிரீடத்தை மற்றவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ ஸ்தோத்திரம் அதை பற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. So to the church and to the children of the Lord is saying that you have to hold on to the crown, that no one takes it away from you. எபிரேயர் 12:17 இந்த ஏசாவுடைய நிலைமையை நான் வாசிப்போமானால், how do in Hebrew chapter 12 verse 17 we read about the condition of Esau like this. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். For you know how that afterward when he would have inherited the blessing, he was rejected, for he found no place of repentance, though he sought it carefully with tears. பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். Though he sought to inherit the blessing later, he was rejected. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காண முடியவில்லை. He sought it with tears, but there was no place for repentance. இன்னைக்கு அநேகர் தேவன் நமக்கு கொடுத்த மேன்மைகளை, கிரீடத்தை இழந்து கண்ணீரோடு கூட காணப்படுகிறோம். So today many of us have lost the crown and the glory the Lord has given us, and we are in tears. உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying, hold on to the crown that the Lord has given you. இன்னொரு ஸ்தோத்திர மேன்மை இழந்த ஒருவரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you another person in the Bible who lost his glory. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். In the book of 1 Samuel chapter 15 verse 23 we read like this. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் மிரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். For rebellion is as the sin of witchcraft, and stubbornness is as iniquity and idolatry. Because thou hast rejected the word of the Lord, he has also rejected thee from being king. கர்த்தருடைய வார்த்தையை சவுல் புறக்கணித்ததினாலே சவுல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார். Because Saul rejected the word of the Lord rejected him from being king. கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் அந்த சவுல். Saul was chosen by the Lord. எல்லாரை விட உயரத்திலும் அழகிலும் மேன்மையிலும் மிக சிறந்தவனாக அவன் காணப்பட்டான். He was very tall and he was very handsome. இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பயன்படுத்தி கொண்டிருந்தார். The Lord anointed him as the first king of Israel and used him. என்றைக்கு அவன் கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம் செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் அதை புறக்கணித்தானோ அப்பொழுதே கர்த்தர் அவனை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து விட்டார். But when he rejected the word of the Lord, the counsel of the Lord rejected him from being king. இவனுக்குள்ள இருந்த இரண்டாவது சுபாவம் புறக்கணிக்கிற சுபாவம். So the second attitude he had was he was rejected. ஏசா அலட்சியம் பண்ணுகிறவனாய் இருந்தான். Esau despised the Lord. சவுல் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனாக காணப்பட்டான். And Saul rejected the word of the Lord. இன்னைக்கு நம்ம கூட அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை, ஆலோசனைகளை புறக்கணிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்படுகிறோம். So today many of us in situations we tend to reject the word of the Lord. தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களை என்னை கர்த்தர் புறக்கணித்து தள்ளாதபடி ஒரு மேன்மையின் ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே தருவதற்கு தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காதபடி கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகளாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். So children of the Lord, we should not reject the word of the Lord, but we should obey the word of the Lord. எஸ்தர் சரித்திரம் 1 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் வாசிப்போமானால், in the book of Esther chapter 1 verse 12 we read like this. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான்.
But the queen Vashti refused to come at the king's commandment by his chamberlains. Therefore was the king very wroth, and his anger turned in him. வஸ்தியினுடைய கீழ்ப்படியாமை, The disobedience of Vashti. ஏசாவினுடைய அலட்சியம், Asa's despised, ஸ்தோத்திரம், சவுலுடைய புறக்கணிக்கிற அனுபவம், and the rejection which Saul had, இந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியினுடைய கீழ்ப்படியாமை, and the disobedience of Queen Vashti. அவளுடைய நிலைமை என்ன வந்து பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல In the 19th verse we see what happens to her. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பார் என்றும் ராஜ கட்டளை பிறந்தது. So the king's commandment came like this, that let her royal estate be given unto another that is better than she, and she shall not come before the king. ராஜஸ்திரீ என்கிற மேன்மையை வஸ்தி இழந்து போனார். She lost her authority as a queen. இன்னைக்கு अनेक ஸ்திரீகள் கீழ்ப்படியாமையினாலே உங்களுடைய மேன்மையை நீங்கள் இழக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying many women today because of their disobedience lose their glory. अनेक சகோதரிகள் புருஷனை ராஜாவாக பார்த்து அவரை ராஜாவாக பாவித்து அவர்கள் ராஜாவின் துணைவியாக மனைவிகள் ராணியாக இருக்கிறார். So many of the women consider their husbands as kings and they are queens for their husband. अनेक சகோதரிகள் புருஷனை அடிமையாக்கி அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய வேண்டிய காரியங்களை கடமைகளை சரியாம செய்யாம அடிமைக்கு மனைவிகளாய் இருக்கிறீர்கள். And many of the women also enslave their husbands and do not serve their husbands properly. கீழ்ப்படிதல் மிக அவசியம். Obedience is very important. அவள் கீழ்ப்படியாமையினாலே தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்து போனாள். Because of her disobedience she lost her queenship. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இந்த காலையிலே சொல்ல விரும்புகிற காரியம், ஒருவனும் உன் கிரீடத்தை மேன்மையை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அந்த மேன்மையை பற்றி கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So children of the Lord, today the Lord is saying to you and me that you hold on to your crown, that no one takes it away from you. வேதத்தில் நாம் பற்றி கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் எழுதப்பட்டிருந்தாலும் In the Bible there are many things which we should hold on to. ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். I would want to just highlight few things which ஆண்டவரின் இருதயத்திலே கொடுத்த சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். whatever the Lord put those few things in my heart. ஏற்கனவே நாம் படித்திருக்கிற காரியங்கள் என்னவென்றால் all the while we are meditating on these things, ஸ்தோத்திரம், புத்திமதியை நாம் பற்றி கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். we should hold on to the advice and நன்மையை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். we should hold on to the goodness. அவருடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக நாம் காணப்பட We வேண்டும். should hold on to his grace. ஸ்தோத்திரம், இப்படி அநேக காரியங்களை நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். We are meditating on these things. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு 4 காரியங்களை பற்றி கொள்ளும்படி ஆலோசனையாக தருகிறார். So but the Lord is today giving us a counsel to hold on to 4 things. நாம் பற்றி கொள்ள வேண்டிய 4 காரியங்களை வேகமாய் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து போகலாம். What are the 4 things that we should hold on to? Let's meditate. முதலாவது யோசுவாவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Joshua chapter 23 verse 8. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். But cleave unto the Lord your God as you have done unto this day. முதலாவது The first, தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். so the first thing is hold on to the Lord your God. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? Are we holding on to the Lord? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. It is better to trust in the Lord than in men. ஸ்தோத்திரம், கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have an experience of holding on to the Lord. ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have experience of only holding on to the Lord. இன்னைக்கு அநேக மனுஷர்களை நம்பி மனுஷர் பின்னால இவங்க நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி மனுஷரை பற்றி கொள்ளுகிற அனுபவங்கள் தான் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. Today many of us hold on to the people and we think that they will help us. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற முதலாவது காரியம், கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். So children of the Lord, today the Lord is saying to you and me, hold on to him. ஏன் நான் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும்?
why we should hold on to 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of 1 Corinthians chapter 7 verse 35. இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். And this I speak for your own profit, not that I may cast a snare upon you, but for that which is comely, and that you may attend upon the Lord without distraction. உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். I speak for your own profit. ஏன் கர்த்தரை நான் பற்றிக்கொள்ள வேண்டும்? Why we should hold on to the அது Lord? எனக்கு பிரயோஜனமாய் இருக்கும். Because it is profitable to you. ஆங்கில வேதாகமத்தில் அது எனக்கு லாபமாய் இருக்கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In the English version it says profit. I speak for your own profit என்ற வார்த்தை இந்த இடத்துல இருக்கிறது. நான் உங்களுடைய லாபத்திற்காக இதை பேசுகிறேன் என்று. ஏன் நான் கர்த்தரை பற்றிக்கொள்ள வேண்டும்? Why we should hold on to the Lord? அது எனக்கு சுய பிரயோஜனமாய் இருக்கும். It should be beneficial for me. ஆண்டவர் எனக்கு நன்மைகளை, பிரயோஜனமான காரியங்களை, லாபகரமான காரியங்களை எனக்கு தருவார். அதனால நான் அவரை பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். The Lord will profit you, will fill you with goodness, therefore you should hold on to Him. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் லாபகரமான பிரயோஜனமான காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தரை பற்றிக்கொண்டிருங்கள். So today the Lord is speaking to you that you hold on to Him. ஸ்தோத்திரம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். In the book of Deuteronomy chapter 4 verse 4 we read like this. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். But you that did cleave unto the Lord your God are alive, every one of you this day. தேவனை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும். ஆமென். Amen. அல்லேலூயா. தேவனை பற்றிக்கொள்றதுனால தான் உயிரோடு இருக்கிறோம். Because we hold on to the Lord we are alive. கடந்த வருஷம் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். We know what happened, what are things that happened last year. எத்தனை பேர் மரித்து போனாங்க? நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாரும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டார்கள். Many were affected by this plague and many lost their lives whom we know. ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். But you and me are alive. அவரை பற்றி கொண்டதுனால கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். Because we did hold on to Him we are alive. ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நான் கர்த்தரை பற்றி கொண்டதுனால இன்னைக்கு நான் உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். Because I held on to the Lord I am alive. 5 மாநிலங்களிலே இந்த கொரோனா மறுபடியும் வந்திருக்கிறதாக செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். You read the news that in 5 of the states the corona again comes. அநேக மாவட்டங்களிலே இன்றைக்கு அந்த லாக்டவுன் ஆரம்பிக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். And we are hearing about the lockdown is happening in some states and we read the news. என்ன நெருக்கம் வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும் அவரை பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். So whatever the plague may be, those who are holding on, we and me are holding on to the Lord will take care of you. ஒரு சின்ன குழந்தை ஜெபம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எனக்கு அனுப்பி இருந்தார் நண்பர் ஒருவர். And I received a video of a small child praying like this. ஆண்டவரே இந்த கொரோனா இன்னொரு 20 வருஷம் இருந்துச்சுனா, the child prayed that Lord, let this corona be for 20 years more, நான் கல்லூரி படிப்பையே முடிச்சிருவேன். I would finish my college. ஸ்தோத்திரம். இப்படியே என் நாட்கள் போகட்டும். Let it be like this. ஸ்தோத்திரம். அப்படி யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. Don't pray like that. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். The Lord should give you wisdom. படிப்பில தேர்ச்சியை கொடுப்பாரு. The Lord will give you success. கொள்ளை நோய்க்கு எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. So pray that the Lord should protect you from this plague. அவரை நாம் பற்றிக்கொண்டவர்களாய் காணப்படும்போது, if you are going to hold on to the Lord, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை தந்து நம்மை நடத்துவார். The living God will give you life and protect you. ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of Micah chapter 4 verse 5. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். For all people will walk, everyone in the name of his God, and we will walk in the name of the Lord our God forever and ever. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். We will walk in the name of the Lord our God forever and ever.
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தரோடு நடக்கிற, அவரை பற்றி கொண்டு நடக்கிற தேவஜனமாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. So may the Lord change us to hold on to him and walk in his name forever and ever. கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள். So hold on to the Lord only. அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். Only hold on to him. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Because we believe on the name of the Lord, we are his children. ஸ்தோத்திரம். ஒரு கப்பல் கவிழுகிற ஒரு நிலைமைக்குள்ளே காணப்பட்டதாம். A ship was about to sink. ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை சாதாரணமாய் விளையாடி கொண்டிருந்தது. And a child was playing there. ஸ்தோத்திரம். எல்லாரும் பயத்துல இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று. Every passenger in the ship was afraid. அந்த குழந்தை ஆனா விளையாடி கொண்டிருந்த பார்த்து ஒருத்தர் கேட்டார், என்னம்மா நீ விளையாடிக்கிட்டு இருக்கிற, கப்பலே கவிழ்ந்து போகணும் பயத்துல இருக்கிறோமே, நீ இப்படி விளையாடி கொண்டிருக்கிறாய். So somebody asked the child, why you're playing when we are all afraid of the ship is going to sink? அப்ப அது பிள்ளை சொன்னதா, அந்த கேப்டன் என் தகப்பன் என்ன மூழ்கடிக்க விட மாட்டார், என்ன பத்திரமாய் கொண்டு போவார். So the child said, the captain of the ship is my father and he will take care of me. நீங்களும் நான் அவரை பற்றி கொள்ளும்போது, when we hold on to him, என்ன கொள்ளை நோய் வந்தாலும், whatever plague may come, எந்த நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும், whatever oppressions may come, அவரை பற்றி கொண்ட உங்களை என்னை ஜீவனோடு கர்த்தர் நடத்துவார். if you hold on to him, we will be alive. சுகமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். The Lord will lead you with peace. அவரையே பற்றி கொள்ளுங்கள். Hold on to him. இரண்டாவது நாம் பற்றி கொள்ள வேண்டிய காரியம் என்ன? The second thing we should hold on to, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். the book of Hebrews chapter 3 verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். For we are made partakers of Christ if we hold the beginning of our confidence steadfast unto the end. ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். Hold the beginning of our confidence steadfast unto the end. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு? The second, this verse, what does it say? நாம் கொண்ட நம்பிக்கையில உறுதியாய் அதை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும். So we should hold on to our confidence or the faith which we have. கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். The Lord has kept us as his children. நீங்களும் நானும் அவரை நம்பி இருக்கிறோம். You and me believe on him. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை காலமாக ஆக அது குறைந்து போக கூடாது. The faith or confidence which we had at the beginning should not decrease as the time goes. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரோடு கூட அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு கூட கடந்து வந்த நாம் அவரோடு இருக்கிற அந்த நம்பிக்கையிலே ஒரு நாளும் தளர்ந்து போக கூடாது. Children, we had believed on the Lord, the faith we had, it should not decrease as the time goes. ஆண்டவருடைய நம்பிக்கை குறித்து பலமுறை நாம் காரியங்களை தியானித்திருக்கிறோம். We had meditated much on the faith of the Lord. நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. The Lord will keep him as on a high mountain. நம்புகிறவன் செழிக்கும்படி செய்வாரு. The Lord will prosper him who believes. தேவனுடைய நம்பிக்கையிலே நம்ம முதலாவது பற்றி கொள்ளுகிற உறுதியாய் இருக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். So first we should also hold on to the confidence or the faith in the Lord. ஸ்தோத்திர அடுத்த ஸ்தோத்திர பகுதியில் இந்த வசனத்தில் நாம் படிப்போமானால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். And we read also in this verse that we will be partakers of Christ. பங்குள்ளவர்கள் என்பது எதை குறிக்கிறது? What does it mean by partakers? ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவுகிறார். And we read that the Lord Jesus Christ cleansed the feet of his disciples. எல்லா சீஷருடைய கால்களை இயேசு கழுவி கொண்டிருக்கிறார். The Lord is washing the feet of the disciples. பேதுருவிடத்துல வந்த உடனே பேதுரு சொல்றான், ஐயா நீர் எஜமானி, நீர் தான் தலைவர், எங்களுக்கு நீர் போய் என்னோட கால்களை கழுவலாமா? அது கூடாது என்று சொல்லுகிறான். But when the Peter's turn comes, Peter says that you are a master, you cannot wash my feet. ஸ்தோத்திரம். உடனே இயேசு என்ன சொன்னாரு? What does Jesus say then? நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. He says, if I don't wash your feet, then thou hast no part with me. இந்த பங்கு என்பது எதை குறிக்கிறது? So what does it mean by partaking? இயேசுவோடு கூட நமக்குள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. It represents the fellowship with the Lord Jesus. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது? How is our fellowship with the Lord? ஸ்தோத்திரம். கர்த்தரோடு கூட நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? How is the fellowship with the Lord? சீஷர்கள் கிறிஸ்து என்கிற ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? Are we
having the fellowship like disciple and Christ, அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். or are we just like for the namesake Christians? பங்குள்ளவன் என்று சொல்லும்போது அவருக்கு சீஷனாக அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவனாக அவன் காணப்பட வேண்டும். If you say partaker, you should be disciples and you should have fellowship with them. அந்த நம்பிக்கையில பற்றிக் கொள்ளுகிற அனுபவம் மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட பங்குள்ள அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். Not just holding the confidence, but also hold on to the fellowship that we have. தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் சபைக்கு காணப்பட வேண்டும். So the church should have a good fellowship with the Lord Jesus. ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும். Every believer should have a good fellowship with the church. அதுதான் பங்குள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. That is mean by partaker. நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுகிறது மாத்திரம் இல்ல, It's not just holding on to the confidence. தேவனோடு கூட பங்குள்ள தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். But we should have a partaker with the Lord Jesus. கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். So we should have fellowship with the கர்த்தர் Lord. கொடுத்த சபையோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். Fellowship with the church. கர்த்தரோடு கூட ஐக்கியம் என்பது கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறதாகவும் அது காணப்படுகிறது. And when we say fellowship with the Lord, it represents the communion also. அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The new covenant through his blood. அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவும் பானம் பண்ணவுமான ஸ்தோத்திர கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given the grace to be partaker of his flesh and the blood. ஆண்டவரோடு கூட நாம் கொள்ளுகிற ஐக்கியம் என்பது கர்த்தருடைய பந்தியையும் குறிக்கிறதா இருக்கிறது. The fellowship of the Lord is also means the communion we have with him. இன்னைக்கு अनेகர் கர்த்தருடைய பந்தியை குறித்து அலட்சியத்தோடு கூட அதை தவிர்க்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒரு நாளும் அந்த ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது என்று கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறார். So today the Lord is saying to you and me that many of us sometimes ignore or take it lightly the communion of the Lord, but we should not do like that. எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே காணப்பட வேண்டியது அவசியம். Everybody should take part in the communion. கர்த்தரோடும் கர்த்தர் கொடுத்த சபையோடும் ஊழியக்காரர்களோடும் கூட ஒரு ஐக்கியம் கர்த்தருடைய பந்தியிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. There is fellowship in the communion with the church and with the saints of God. சோதர மாலை ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே வேலைக்கு போகிறவர்கள் இந்த பந்தி ஒரு நாளும் அவர்கள் தவிர்த்து விடக் கூடாது என்பதற்காக अनेक பிரச்சனைகள் நெருக்கங்களுக்கு மத்தியிலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். This evening service which we have started is because the people who are going for the job should not miss the communion. தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் அது பெருக வேண்டும். So the fellowship with the Lord should increase. கர்த்தரிடத்தில் பங்குள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். We should be partakers with the Lord. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிப்போமானா, in the book of Isaiah chapter 26 verse 3 we read like this: உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஸ்தோத்திரம். கர்த்தரையே நம்பி இருக்கும்போது ஒரு பூரண சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். When we trust only on the Lord, he gives a perfect peace. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். Those who have held on to you, Lord, trusted on you, Lord, because his mind is stayed on you, Lord. ஆண்டவரை பற்றிக்கொள்ளுகிற அவரை நம்புகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்படும். So we should have experience of holding on to the Lord and trusting him. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் என்ன? What is the blessing of this promise? பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். The Lord is going to give you perfect peace. நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். The Lord will give you peace in the family. சகோதர சகோதரிகளிலே குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் தருவார். Among the brothers and sisters in the family, peace will be there. கணவன் மனைவியிலே கர்த்தர் சமாதானத்தை தருவார். Among the husband and wife there will be peace. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். நம்பிக்கையை பற்றிக் கொண்டிருங்கள், அவரோடு கூட பங்குள்ளவர்களாயிருங்கள், கர்த்தர் பூரண சமாதானத்தை நமக்கு தருவாரா. So hold on to the confidence in the Lord and trust in him and he will give you perfect peace. மூன்றாவது நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? The third point which we should hold on to, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கலாம். The book of Hebrews chapter 4 verse 14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். Seeing then that we have a great high priest that is passed into the heavens, Jesus the Son of God, let us hold fast our profession. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். Let us hold fast to our profession. ஸ்தோத்திரம். அறிக்கை என்பது நம்முடைய வாயினாலே நாம் சொல்லுகிற வார்த்தைகள்.
Here profession represents what we are going to confess with our mouth. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே अनेक காரியங்களை அறிக்கையிட்டிருக்கிறோம். In the presence of the Lord we had confessed many things. நான் இன்றைக்கு சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க, உறுதியாய் உம்மை பற்றிக் கொள்ளும்போது என்னை சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவார் என்பதை அறிக்கையிட சொன்னேன். So yesterday I told you to confess to the Lord that you will hold on to, you will stay on him and he will bless you with perfect peace. ஸ்தோத்திரம். குறைவிலே நெருக்கத்திலிருந்து அவரை கூப்பிடும்போது நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார் என்பதை அறிக்கையிட சொன்னேன். And I told you to confess that when you are oppressed he will bring you to a wild place. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அறிக்கையிடுகிற காரியங்களிலே அதை பற்றிக் கொள்ளுகிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So children of the Lord, whatever you confess you hold on to it. கர்த்தருடைய சமூகத்திலே மனம் பதறி பேசக்கூடாது என்று இருக்கிறது. In the Bible it's written that when we are in his presence we should be very careful what you are speaking. தேவ சமூகத்திலே வாயை திறந்து எதை நாம் அறிக்கை பண்ணியிருந்தாலும் சொல்லுகிற அறிக்கையிலே வாயின் வார்த்தையிலே ஒரு உறுதியும் பற்றிக் கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So remember, whatever we have confessed in the presence of the Lord we should hold on to it. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம வாயை திறந்து எதை சொல்றோமோ அது தேவனுக்கு முன்னால இருக்கிறது, அதை கர்த்தர் கேட்கிறார். Remember, whatever you confess with your mouth, it's before the Lord, he is listening to you. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். And when we are saved and we baptize, we make a covenant with the Lord. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறோம். We promise that I'll be your child. மரண வரையிலும் கர்த்தர் என்னை கொண்டு போகிற நாள் வரையிலும் நான் உண்மையும் உத்தமமாய் இருப்பேன் என்று கர்த்தரோடு கூட அறிக்கை பண்ணுகிறோம். We say that till my death or the Lord's coming we will be faithful to him. எந்த அளவுக்கு அதுல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். But are we faithful in that? கர்த்தரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையிலே whatever covenant we made with the Lord. ஸ்தோத்திரம். நம்ம தொட்டிக்குள்ள இறங்கும்போதே ஒரு பாட்டு பாடுவாங்க சகோதரிகள் எல்லாம். And when we are being baptized in the tank we sing this song. உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. We sing that the world behind me, the cross before me. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளையாய் சபைக்குள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா உலகம் முன்னால வந்துருது, சிலுவை பின்னாலே போய் விடுகிறது. But once we are baptized and we are in the church, gradually the world comes before you. தேவ சமூகத்திலே அறிக்கையிட்ட வாயின் வார்த்தைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். So whatever you confess in the presence of the Lord is seeing you. நம்ம ஆண்டவருக்கு முன்னால சொன்னோம், சிலுவை எனக்கு முன்னாலே உலகம் எனக்கு பின்னாலே. We say to the Lord, the cross is before me, the world behind me. கர்த்தருடைய வருகை வரையிலும் நாம் செய்து கொண்ட அறிக்கையில உறுதி உள்ளவர்களாக பற்றிக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So remember, till the Lord's coming we should hold on to what we have said. அநேகர் ஸ்தோத்திரம் பொருத்தனை செய்வாங்க, தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு சொல்லுவாங்க, வாயை திறந்து அதை நிறைவேற்ற முடியாத நெருக்கங்கள் அநேகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And many of people make vows before the presence of the Lord, but we are not able to fulfill those vows. யெப்தா என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். In the Bible we read about Jephthah. அவர் அம்மோனியரை எதிர்த்து போரிடும்படி போகும் முன்னாலே கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறார். And when he was going to battle the Ammonites, he made a prayer to the Lord. ஆண்டவரே, நான் அம்மோனியரை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறேன். I am going to fight the Ammonites. கர்த்தர் எனக்கு யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கொடுப்பீரானால், if the Lord is going to give me victory, என் வீட்டிற்கு நான் திரும்பி வரும்பொழுது என் வீட்டிலிருந்து எனக்கு முன்பதாக புறப்படுகிறது எதுவோ அது உமக்கு சொந்தமாகும். and he says whatever things when you give me victory and whatever things come before me when I come back, it belongs to you. போய் யுத்தம் பண்ணாரு. He went and fought. யெப்தாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். The Lord gave victory to Jephthah. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அது பிரசித்தமாகிறது, யெப்தாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். And everybody knows that Jephthah had won. ஸ்தோத்திரம். அவர் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். He is coming to his house. அவருக்கு இருந்த ஒரே மகள், his only daughter. வேற பிள்ளைகள் கிடையாது. There's no other children. தகப்பனார் வெற்றியோடு வருகிறார் என்று ஸ்தோத்திரம் அவர் சந்தோஷமாய் தகப்பனை எதிர்கொண்டு வீட்டிலிருந்து ஓடி வருகிறார். She runs to welcome the father. ஸ்தோத்திர. அஸ்திரத்தை கிழித்து கொண்டு யெப்தா சொல்றார், நான் கர்த்தருக்கு முன்னாலே சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை நான் மாற்ற முடியாது. And Jephthah tears his clothes and says, I made a vow to the Lord, I cannot go back. அந்த ஒரே மகளை கர்த்தருக்கு என்று அவர் பலி செலுத்தினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். And we read that he gave his only daughter to the Lord. தேவனுடைய சமூகத்திலே நாம் செய்து கொண்ட பொருத்தனைகளிலே நம்ம எந்த அளவுக்கு அதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். So the Lord wants to remind you that whatever vows we made before the Lord, how faithful we are. பிள்ளை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க. We pray and we say that my child is
belong to the Lord. அந்த பிள்ளை நல்லா படிச்சிட்டு வந்த உடனே ஒரு இன்ஜினியரிங்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. And if the child is studying well, take him to the engineering college. இன்னும் நல்லா படிச்சா கொண்டு போய் மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்துருவாங்க. And then they take him to, sometimes he studies well, takes some medical college. நல்லா படிக்கிறான் பாஸ்டர், அவன் படிக்கட்டும் கொஞ்சம் ஆளாயிட்டு அவனா ஒப்பு கொடுத்து வருவான். And they say he himself will, the Lord will meet him and he will come to the Lord. அது சரியான அனுபவம் இல்லை. But that's not a good experience. கர்த்தருக்கு முன்னால சொல்லிட்டோம், இவன் என் பிள்ளை கர்த்தருக்கு சொந்தம் என்று ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துறோம். அதிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். If we had made a vow like that about our child, we should be faithful. எல்லா காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம என்ன தேவ சமூகத்திலே வாயை திறந்து அறிக்கையிட்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். Remember, in the presence of the Lord, whatever you have spoken, the Lord is listening. நம்முடைய அறிக்கையில, வாயின் வார்த்தையில உறுதி உள்ளவர்களாக, அதை பற்றிக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So we should be careful about what we confess before the Lord, and we should also hold on to what we confess. நம்ம பற்றிக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், what is the third thing? நாம் அறிக்கையிட்டதை பற்றிக்கொள்ள வேண்டும். So hold fast what you have professed. கணவனும் மனைவியும் தேவ சமூகத்திலே குடும்பமாய் வரும்போது ஸ்தோத்திரம், ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுகிறதை நம்முடைய வழக்கமாய் கொண்டிருக்கிறோம். We know when the husband and wife come in the presence of the Lord, they profess to each other. ஸ்தோத்திரம், நான் உனக்கு ஸ்தோத்திரம் மனைவனாய் மனைவியாய் கணவனாய் இருந்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கர்த்தருடைய வருகை வரையிலும் உனக்கு உண்மையா இருக்க, உன்னை நேசிக்க, காப்பாற்ற, போஷிக்க வாக்கு கொடுக்கிறேன். We profess that I will take care of you till the Lord's coming, and we promise before the Lord that we will provide for our family. ஸ்தோத்திரம், எத்தனை பேர் அதுல உண்மையா இருந்திருக்கிறோம்? How many of us are faithful to that? செய்து கொண்ட அறிக்கையிலே எத்தனை பேர் உறுதியாய் அதை பற்றிக்கொண்டு இதுவரைக்கும் நடந்திருக்கிறோம்? How many of us are able to hold fast to that? காலையில முதல் ஆராதனையில கேட்டேன், எத்தனை பேர் இத ஸ்தோத்திரம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. I asked in the first service, how many of you remember this? ஒரு பிரதர் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து கேட்டாரு, brother after the service came and met me. பாஸ்டர், நீங்க நிறைய கல்யாணம் நடத்துறீங்க, நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னால சொன்னது எங்க பாஸ்டர் இப்ப ஞாபகம் இருக்குன்னாரு. Brother said, you often conduct much marriages, so you will remember it. I thought I'd made this 10 years back, how can I remember? அப்ப என்ன பண்ணலாம் பிரதர்னு கேட்டேன். So I asked what we shall do. நீங்க ஒரு முறை மறுபடியும் அந்த அறிக்கை பண்ண வைங்கன்னாரு. And he said, once more you make us to profess. ஸ்தோத்திரம், பரவாயில்ல பண்றேன், ஆனா மனைவி வந்து அதே பொண்ணு தான் அப்படினே. And I asked, I will do it, but is your wife the same wife? ஸ்தோத்திரம், பரவாயில்ல பாஸ்டர், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னாரு. He said, it's okay, I will manage. ஸ்தோத்திரம், நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணா நான் ரெடியா இருக்கிறேன். And he said, if you are able to adjust, I am ready. ஒரு முறை நான் சபையில இப்படி அறிவித்தேன். I made announcement in the church like this. அநேகர் இந்து குடும்பங்களிலே திருமணமாகி இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்து தேவஜனமாய் இருக்கிறீர்கள். Many of us had married according to the Hindu traditions, but today you are saved and you are in the Lord. அதனால கிறிஸ்தவ முறைப்படி ஒரு அறிக்கை பண்ணி உங்களை கணவனும் மனைவியும் மறுபடியும் கொஞ்சம் உங்களை உடன்படிக்கை செய்ய வைக்க விரும்புறேன்னு சொன்னேன். So I said, as per the Christian marriage, I will again make you profess and confess before the Lord and be united. ஒரு சகோதரன் வந்து கேட்டார், பாஸ்டர் மறுபடியும் எனக்கு கல்யாணமான்னாரு. So brother came and asked, am I going to be married again? ஸ்தோத்திரம், ஆமா பிரதர், ஆனா பொண்ணும் அதேதான் சொன்னேன். I said yes, but the bride is the same. அவரு உடனே சொன்னார், அப்படினா வேணாம் பாஸ்டர், இப்படி இருக்கிறது ஓடட்டும் அப்படின்னு. And he said, then I don't need another marriage, let it be like that. 45 வயசுல உனக்கு பொண்ணு வேற கொடுப்பாங்களான்னு மூஞ்சிலே குத்தி அனுப்பி விட்டேன். And I told him, you are 45 years, you want to be married again. எத்தனை வருஷம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீ செய்த அறிக்கையில நீ உறுதியாய் உண்மையாய் பற்றிக்கொள்ளுகிற அனுபவத்தில் காணப்பட வேண்டும். So whatever how much long time has been passed, but you should be strong and hold on to what you profess before the Lord. தேவ சமூகத்தில் எதை அறிக்கையிட்டு இருக்கிறாய் அதை கண்டிப்பா செய்யணும். So what you professed in the presence of the Lord, you have to hold on to. இங்கிலாந்துல ஸ்தோத்திரம் பிரின்ஸ் சார்ல்ஸ் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். You know, in England there was a person, his Prince Charles is there. அவர் ஒரு பெரிய பிரபலமான உலக அழகியை கல்யாணம் முடிச்சார். And he married a very beautiful woman. ஸ்தோத்திரம், யார் அது? Who's that? டயானா. You know, her name is Diana. ஸ்தோத்திரம், அந்த அம்மா திருமண நாளுக்கு முன்னாலே அந்த திருமணத்தை நடத்துகிற பிரீஸ்ட் கிட்ட போய் இப்படி சொன்னார்களாம். And that bride told the priest like this. ஸ்தோத்திரம், நீங்க என்ன அறிக்கை சொல்றீங்களோ அதெல்லாம் சரியா சொல்லுங்க. And whatever things I have to profess, you say. ஆனா அவருக்கு நான் கீழ்ப்படிவேன்ற வார்த்தை மட்டும் அந்த அறிக்கையில இருந்து எடுத்துருங்கன்னாங்களா. But she said, remove the word that I will have to obey him. இன்றைக்கும் ஆன்லைன்ல இருக்குது, you can go ahead and see the life of Prince Charles.
பிரின்ஸ் சார்ல்ஸ் உடைய வாழ்க்கை முறையை நீங்க ஆன்லைன்ல பாருங்க. அது நான் சொல்வது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். And even today this thing is there. You just Google the life history of Prince Charles, it is there. அந்த அம்மா சொல்லிச்சான், நான் கீழ்ப்படிவேன்னு வார்த்தையை சொல்லக்கூடாது, அது இல்லாம மற்ற அறிக்கையெல்லாம் நான் சொல்றேன். And the person said that remove the word where it says I will obey my husband. ஸ்தோத்திரம். நிலைமை நடந்தது என்ன? What happened, you know? எப்படி வாழ்ந்தாங்க? How they lived. அவங்க முடிவு என்ன ஆச்சு? What happened to their life? கீழ்ப்படிதல்னு சொன்னா அது கண்டிப்பா கீழ்ப்படியணும். When you say obey, you should obey. வஸ்தி கீழ்ப்படியாததனால தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்து போனாள். Because Vashti disobeyed, she lost her queenship. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே செய்து கொண்ட அறிக்கையிலே அதை பற்றி கொள்ளுகிற உறுதியாக இருக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிற அனுபவமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். So in the presence of the Lord, whatever you have confessed or professed, you should obey and respect it. அறிக்கையிலே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். So hold on fast to whatever you have professed before the Lord. தேவனுக்கு முன்னால பாவ அறிக்கை செய்கிறோம். Sometimes we confess our sin before the Lord. ஸ்தோத்திரம். அந்த அறிக்கையிலும் உண்மையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். And that also we should be faithful in what we confess. கடந்த நாட்களிலே இந்த பாவ அறிக்கை குறித்ததான காரியங்களை நான் பேசினேன். These last days I spoke about the confessing their sin. அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். We should confess our sin. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says those who confess and repent, they will be blessed. டெய்லி பாவம் பண்றதும் மன்னிப்பு கேட்கறதும் போறதுமான்றது இல்ல அனுபவம். அது வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. The Bible does not say that you do this sin again and again and confess it. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். The Bible says those who hide their sins will not prosper, but those who confess and repent will be blessed. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை பார்க்கிறவர் இல்ல, ஆனால் நாம் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரோடு கூட ஒப்புரவாக வேண்டியது அவசியம். The Lord is merciful and does not look at our sin, but we should confess our sins and we should confess our sins. அறிக்கை செய்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு உறுதியாய் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So whatever we are confessing, we should hold on to it. ஆண்டவரே நான் இதை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு முறை தான் கேட்கலாம். And we say that, Lord, I made this mistake, and we confess our sins. தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தாரு. When David sinned with Bathsheba, நாத்தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரை உணர்த்தின போது உடனே அவர் கன்ஃபஸ் பண்றார். and when prophet Nathan came and convicted him, he immediately confessed. உடனே 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்திலே தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தி ஆண்டவர் என்னை சுத்திகரிக்க வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் அவர் மன்றாடுகிற ஒரு வேண்டுதலாகவே 51ஆம் சங்கீதம் காணப்படுகிறது. Immediately he confessed. You read in Psalm 51 that he confessed his sin to the Lord and asked the Lord to cleanse him. என்னுடைய மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். He says, cleanse me from my transgression. என் பாவமறை என்னை சுத்திகரியும். Cleanse me from my iniquity. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். Cleanse me with the hyssop. ஸ்தோத்திரம். 4வது வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. In that verse 4 we read like this. ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை படிக்கலாம். Book of Psalm 51 verse 4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படி இதை அறிக்கையிடுகிறேன். That I might be justified and be clear that I confess this. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு நான் விரோதமா பாவம் செய்துட்டேன், I made a sin against you. உமக்கு முன்னால அதை அறிக்கையிடுகிறேன். I confess it before you. தாவீது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about David? அந்த உரியாவின் மனைவி சங்கதி தவிர ஒரு பாவமும் தாவீது தன்னுடைய 70 ஆண்டு வாழ்க்கையில் அவன் செய்யவில்லை. Except for the sin with Bathsheba, he did not commit any other sin throughout his 70 years. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். That's why the Lord says he is a man after my own heart. எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் என்று தாவீது குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். That's why the Lord testified that he will do everything according to my heart. எத்தனை பேர் நம்ம செய்து கொண்ட பாவ அறிக்கையில உறுதியாக இருக்கிறோம்? How many of us are faithful
when we confess about our sin. இதுதானே இது ஒரு பாவமா, இதெல்லாம் உலகத்தில் செய்யாத காரியமான் என்று ஒரு நாளும் நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ள காரியங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. So remember, the sin is very small, it is happening in the world, and let us not satisfy ourselves. ஆண்டவருக்கு முன்னாலே அறிக்கை செய்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். So remember, we have to confess before the Lord and surrender to him. அறிக்கை எடுக்கிறதுல உறுதியாய் உண்மையாய் பற்றிக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது. And we should hold on to fast to whatever we are confessing before the Lord. அநேகர் தோத்திர விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிறோம். Many of us were worshipping idols and we have come to the Lord now. ஆனால் இன்னும் அநேகருடைய வீடுகளிலே அந்த விக்கிரகங்கள் காணப்படுகிறது. தேவன் அருவருக்கிற முதன்மையான முக்கியமான பாவம் விக்கிரக ஆராதனை. But remember, even now we keep idols in our house and it's an abomination to the Lord. அநேகர் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அறிக்கை செய்து விட்டுவிட்ட காரியங்களை வீட்டிலே வைத்திருப்பதனால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying that many of us are not blessed because whatever we have confessed and left it, we have again holding on to those things. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். செய்து கொண்ட அறிக்கையிலே உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற அனுபவத்திலே கடந்து வாருங்கள். So confess your sin and let the sin go and be faithful in what you have confessed. கடைசியாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். The last point I would say what we have to hold on to. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்தை படிக்கலாம். The book of 1 Timothy chapter 6 verse 12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். Fight the good fight of faith, lay hold on eternal life, whereunto thou art also called and hast professed a good profession before many witnesses. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். Lay hold on eternal life. முதலாவது தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொள். The first thing you have to hold on to the Lord. இரண்டாவது ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை பற்றிக்கொள். Hold the beginning of a confidence. மூன்றாவது கர்த்தருக்கு முன்னாலே பண்ணின அறிக்கையை பற்றிக்கொண்டு உறுதியாயிரு. So the third one is hold fast to a profession. கடைசியாக நான்காவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள். The last point, the fourth point is lay hold on to the eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான வாக்குத்தத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. We know the promise that Lord has given us is he is going to grant us eternal life. இந்த நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவ மார்க்கம் தவிர வேறு எந்த மதமும் மார்க்கமும் அது சொல்லவில்லை. About this eternal life, none other religion professes about this one except Christianity. உலக மக்கள் என்ன சொல்றாங்க? What are the worldly people say? அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு மனைவியா வந்து என்ன பண்றேன் பாருன்றாங்க. And they say that in the next birth I'll be your wife and what I'll do to you. அடுத்த ஜென்மத்துல உனக்கு மாமியாரா வந்து உன்னை என்ன பண்ண போறேன் பாருன்றாங்க. And they say in the next birth I'll be your mother-in-law. ஆனால் வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. But the Bible does not teach us that. ஸ்தோத்திரம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that you are born once and after death you will have to wait for your judgment. ஒரே தரம் தான் மரிப்பது, ஒரே தரம் நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். உன்னுடைய கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். And you will die only once and then the Lord will judge you according to your works. நித்திய ஜீவனை கொடுப்பார் அல்ல நித்திய மரணத்தை கர்த்தர் கொடுப்பார். Either he will give you eternal life or eternal death. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியே வாசிக்கிறோம். In the book of Revelation we read like this. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பாங்க, அவருடைய கிரியைகளும் அவர்களோடு கூட போகும். The Bible says that those who are dying in the Lord are blessed and they will again rise up for eternal life and their works will go with them. கிரியைகள் அவர்களோடு கூட போகும். Their works will go with them. நம்ம நினைக்கிறோம் நம்ம கிரியைகள்லாம் இங்கே போட்டுரும் முடிச்சிரும், அவ்வளவுதான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மட்டும் தான் போவோம்னு சொல்லி. We think that our works will be in this world and we will only be there. நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும். But whatever we are doing in this world will come with you. உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் வரும்போது கொண்டு வருவார் என்று வேதத்தில் படிக்கிறோம். The Bible says that the Lord will bring you reward according to your works. நற்கிரியைகளை செய்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம இருந்தா கண்டிப்பா நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். So if you do good works, the Lord will bless you with eternal life. தீமோத்தேயுக்கு பவுலடியார் சொல்லுகிற காரியம் என்ன? To Timothy, Apostle Paul says like this. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு.
fight the good fight of faith. ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கூட இந்த தேவன் நியமித்திருக்கிற இந்த போராட்டம், இந்த வாழ்க்கை, இந்த ஜீவியத்தில் உண்மையாய் ஓடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have faith and run this race or run this race in this life which the Lord has kept for us. ஏற்கனவே சொல்லிட்டார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். And he has already said that I fought a good fight of faith and I run a race and the Lord has kept for me a crown of life, not only for me but all those who run this race. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனின் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So children of the Lord, you should also desire this eternal life. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அதை தருவார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். So Apostle Paul says that whoever desires his presence will be given the eternal life. இந்த வாழ்க்கை என்கிற போராட்டத்தில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிற விசுவாசிகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். So in this battle of life we should fight a good fight of faith. என்ன ஃபைட் நீங்க பண்றீங்க எனக்கு தெரியல. But how you fight in your life? ஆனால் தேவனுக்கு முன்னாலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. But the word of the Lord says in the presence of the Lord you should fight a good fight of faith. ஒரு வார்த்தையை எழுதுறாரு தீமோத்தேயுக்கு. And he writes another word like this. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். You have been called for that purpose. நீங்களும் நான் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and me have been called for that purpose. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to fight the good fight of faith. நம்மை அழைத்த அழைப்பிலே இந்த விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடுகிறவளாய் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாரா. So may the Lord give us the grace to run this race with patience and inherit the eternal life. நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஸ்தோத்திரம் அது தேவனுடைய வசனத்தின்படி போராட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Our life and our race is said like it's like a fight in the presence of the Lord. Father இப்படியே பாடுறாரு. Father Bergman. Yeah, Father Bergman sings like this. வாழ்க்கை என்பது சொன்னாரா இல்லையா? The life is a battle. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டம். But it's a good fight, he says. ஸ்தோத்திரம். நீங்களும் நான் அந்த போராட்டத்தை போராடணும். So we should fight that good fight. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called for that. அந்த அழைப்பிலே நம்ம உறுதியாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடும்போது when we are faithful in our calling and run in that, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். the Lord is giving you eternal life. நித்திய காலமாய் அவரோடு இருக்கிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். The Lord will give us a blessing of eternal life with him. அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாரா. So let us hold on to that eternal life. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். Let's stand up and submit to the presence of the இதோ Lord. சீக்கிரமாய் வருகிறேன். I am coming, behold I come quickly. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டிரு. Hold that fast which thou hast, that no man take the crown. தேவன் ஒரு கிரீடத்தை மேன்மை நமக்கு தந்திருக்கிறாருங்க. The Lord has given us a crown and a glory. புருஷன் மனைவி என்கிற கிரீடத்தை குடும்பத்துல கொடுத்திருக்கிறாரு. In the family he has given us a crown as husband. வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வான ஸ்தானத்தை கிரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. In your workplace he has given you a crown. ஊழியங்களிலே உனக்கு ஒரு கிரீடத்தை மேன்மையை ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. In your ministry he has given you a crown. ஆண்டவர் கொடுத்த கனத்தை மேன்மையை புகழ்ச்சியை கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நமக்குள்ளதை பற்றிக்கொள்ளுவதாய் நாம் காணப்பட வேண்டும். So hold on to the crown and the glory so that no man takes it away from you. ஏசாவுடைய அலட்சியம் நமக்குள்ள இருக்க கூடாது. We should not have the despise like தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற சவுலுடைய அனுபவம் நமக்குள்ள இருக்க கூடாது. Like Saul we should reject the word. ராஜஸ்திரியாகிய வஸ்தியை போல கீழ்ப்படியாமை நமக்குள்ள இருக்க கூடாது. Like Queen Vashti we should not disobey. இதெல்லாவற்றையும் விட்டவர்களாய். So we should leave all these things. சோதர கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள்ளுவோம். So we should only hold on to the Lord. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் பற்றிக்கொள்ளுவோம். So hold on to the beginning of our confidence. தேவனுக்கு முன்னால பண்ணின அறிக்கையை நாம் பற்றிக்கொள்ளுவோம். So hold on to whatever we profess before the Lord. நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்ளுவோம். So hold on to the eternal life. கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மோடு இருந்து நடத்துவாராக. And let the Lord give us the grace to do it. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
Lord, we thank you for the grace that you have given us, நாங்கள் Lord. பற்றிக்கொள்ள வேண்டிய ஆலோசனைகளை இந்த மாதத்தின் கடைசி நாள்ல எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசியிருக்கிறீர். Lord, we thank you for the advice that what we should do you have spoken to us எங்களுடைய now. தனிப்பட்ட ஜீவிதத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நாங்க பற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே. In our personal life, in our family, we should hold on only to the Lord. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. We should hold on to the beginning of our உம்முடைய confidence. சமூகத்திலே நாங்கள் வாயை திறந்து சொன்ன வாயின் வார்த்தைகளை அறிக்கைகளை ஸ்தோத்திரம் உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. Whatever we have confessed before you, Lord, we should hold on to it, எங்களை Lord. அழைத்த உன்னத நோக்கத்தை ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே நிறைவேற்றி நாங்கள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. Lord, whatever calling you have kept for us, Lord, we should hold on to it. We should hold on to it and the eternal life. அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. We are called for that purpose. நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். Lord, give us the blessing of eternal life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. நம்முடைய காணிக்கையில தசம்பாகங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை வாழாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வாழாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவ பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நில பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கட்டின வீடும் நில பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கொடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறார். வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. Let's praise the Lord. சத்திய வாக்கை நம்பி வா. Believe on his promises. நித்திய ஜீவனை உனக்கு தருவார். The Lord is going to give you eternal உன் life. பேரை ஜீவ புஸ்தகத்திலே He has written your name அவர் எழுதிட்டாரு. in the book of life. அவர் கிறுக்கி போடாதபடிக்கு Be careful that you don't remove it from there. அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள்வோம். Hold on to his word. அவரை பற்றிக்கொள்வோம். Hold on to him. அவருடைய சமூகத்திலே சொன்ன அறிக்கையை பற்றிக்கொள்வோம். Hold on to the words that we confess அவருடைய before him. சமூகத்தில் நாம் செய்து கொண்ட அவரோடு இருக்கிற நம்பிக்கையை நம்ம பற்றிக்கொள்வோம். Hold on to the confidence we have in him. நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்வோம். Hold on to eternal life. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். May the Lord give us the grace. இந்த ஸ்தோத்திரம் சுவிசேஷ பாட்டை நாங்க பல கிராமங்கள்ல பாடி இருக்கிறோம். And we have sung this song in many ஸ்தோத்திரம் villages. எந்த மைக்கும் கிடையாது, இதுவும் கிடையாது, மியூசிக்கும் கிடையாது, சும்மாவே பாடி இருக்கிறோம்.
And there was no mic or music. We just sang this song. எந்தெந்த இடத்துல வாலிப நாட்கள்ல நின்னு பாடினோம் அங்கெல்லாம் இன்னைக்கு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And in the youth, wherever we sang, there is a lot of church there. நீங்கள் இன்றைக்கு பாடி இருக்கிறீங்க. So today you have sung this song. தேவன் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை தருவார். So the Lord is going to give you a promise of eternal life. அவருடைய பெயரை எழுதிட்டாரு. He has written your name there. அந்த பெயரை கர்த்தர் ஜீவ புத்தகத்துல காத்துக்கொள்ள வேண்டும். So the Lord has written your name already அவர் there. சீக்கிரமாய் வரப்போகிறார். He is coming soon. உன் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. He is bringing his reward. அவர் உனக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை கிரீடத்தை இழந்து போகாதபடி ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றிக்கொண்டு இரு கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying, hold on to the crown so that nobody takes it away from you. ஆண்டவரே எங்களுக்கு உள்ளதை நாங்கள் பற்றிக்கொள்ள. Lord, we should hold on to what is there. நீர் சொன்ன இந்த 4 விதமான காரியங்களை நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். We should hold on to the 4 advice you have given us, Lord. கர்த்தருக்கு என்று கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you for the grace for we are offered to you. கர்த்தரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். So we are given from what you have given us, Lord. பரலோகத்தின் பலகங்களை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களிலே வர்ஷிக்க பண்ணுவீராக. So open the windows of heaven and bless your children, Lord. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இந்த இடத்திலிருந்து கடந்து போகட்டும். So when your children are leaving from here, let them be blessed. சம்பூரண ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்புவீராக. Bless them with abundance of blessing, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. Amen. சத்தமா சொல்லுங்க ஆமென். Amen. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களுடைய கிரீடத்தை பற்றிக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். வாலிபர் கூட்டம் நடக்கும். எல்லா வாலிபர்களும் தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். மாலை ஆராதனை 6 மணிக்கு உண்டு. எல்லாரும் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை இரவு ஸ்தோத்திர கர்த்தருடைய பந்திக்கான ஆயத்த ஜெபம் உண்டு. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜெபங்களிலும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராம். God bless you. Thank you. Sister வரலையா?